வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லிட்ரரி ஃபார்ம்ஸில் அப்ஜெக்டிவ் பொயட்ரி, சப்ஜெக்டிவ் பொயட்ரி இந்த பொயட்ரி வகைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலும் பொயட்ரியை நம்ம அப்ஜெக்டிவ் பொயட்ரி, சப்ஜெக்டிவ் பொயட்ரின்னு தான் கிளாஸிஃபை பண்ணுவோம். இதில் அப்ஜெக்டிவ் பொயட்ரி என்னன்னா, கவிஞர் அவருடைய பங்கோ இல்லை அவருடைய எண்ணத்தையோ இல்லை அவருக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி சொல்லாமல் வேறு எங்கேயோ நடந்த ஒரு ஆக்ஷன், ஒரு ஈவெண்ட்டு, ஒரு இன்னொருத்தவங்களுடைய ஆசைகள், பேஷன்ஸு, வெறுப்பு, அவங்களுடைய உணர்வு, தன்னை பற்றி எதுவுமே இல்லாமல் அவரோட பர்சனல் ஃபீலிங்ஸ் இல்லாமல் வேறு ஒன்றை பற்றி எழுதுகிறதோ இல்லை எழுதுறதுலேருந்து தான் ஒரு டிட்டாச்டு மேனரில் இருக்கிறது தான் அப்ஜெக்டிவ் பொயட்ரி. பேலட், எப்பிக், மெட்ரிக்கல் ரொமான்ஸ், ட்ராமாட்டிக் மோனோலாக், லிமெரிக் இதெல்லாம் அப்ஜெக்டிவ் பொயட்ரியில் வந்துடும். சப்ஜெக்டிவ் பொயட்ரினா என்னென்னா, கவிஞர் அவருடைய உணர்வுகளை, அவருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை, அவர் அனுபவித்த சில விஷயங்களை கவிதையாக எழுதுறது தான் சப்ஜெக்டிவ் பொயட்ரி. இப்போ லிரிக், ஓட், எலிஜி, ஐடல், சானட், எபிஸ்டல் இது எல்லாமே சப்ஜெக்டிவ் பொயட்ரி கீழே தான் வரும். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.